ஹலோ கைஸ், நீங்க பார்க்குறது தமிழ் அனிமே அண்ட் நான் தான் உங்க சென்பாய். இந்த வீடியோவில் நருட்டோ எபிசோட் 53 தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த எபிசோடோட ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்கன்னா எபிசோ நாக் அவுட் ஆகி கிடப்பாரு. இவரை எழுப்புறக்கு நருட்டோ ஏகப்பட்ட விஷயங்கள் ட்ரை பண்ணி பார்ப்பான். இதுக்கப்புறமா இதை விட்ட வேற வழி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு லீஃப் வில்லேஜ் சீக்ரெட் ஃபிங்கர் ஜுட்ஸு 1000 years ஆஃப் டெத் அப்படின்னு சொல்லி அடிப்பான். பார்த்தீங்கன்னா அது செம்ம பண்ணான ஜுட்ஸு. பார்த்தீங்கன்னா அதுக்குமே எந்திரிக்க மாட்டாப்புல. இவர் டோட்டலாகவே நாக் அவுட் ஆயிட்டாரு. இப்படிப்பட்ட ஒரு வீக்கான ஆளை போய் எனக்கு சென்சே கொடுத்துருக்காங்க வேறு அப்படின்னு சொல்லி டென்ஷன் ஆகிட்டு, சரி ஃப்ராக்மேன் உன் பேர் என்னன்னு சொல்லு அப்படின்னு சொல்லி கத்துவான் நருட்டோ. இந்த இடத்துல ஜிராயா செம்ம ஷவுட் பண்ணுவாரு, கேட்டதுக்கு நன்றின்ட்டு ஏகப்பட்ட விஷயங்கள் பில்டப் பண்ற மாதிரி தான் பேசுவாரு. இந்த இடத்துல ஜிராயா அவரை இன்ட்ரோடியூஸ் பண்ணிட்டு என்ன குறிப்பா எல்லாருமே டோட் மவுண்டைன் சேஜ் அப்படின்னு சொல்லுவாங்கன்னு சொல்லுவாரு. இந்த இடத்துல லாங் டைம் நோ சி ஜிராயா ரிட்டர்ன்ஸ் அப்படிங்கிற இந்த எபிசோடோட டைட்டில போட்டு ஸ்டார்ட் பண்றாங்க. இந்த இடத்துல நருட்டோ வந்துட்டு டோட் மவுண்டைன் சேஜா, சரி இப்போ என்னோட எபிசோ சென்சேவன் வேற நீ அடிச்சு போட்ட, இப்போ நான் ட்ரைனருக்கு எங்கடா போகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு கத்துவான். அது மட்டும் இல்லாமல் நீ யாருன்னு கேட்பான். நான் வெறும் ஒரு ரைட்டர் நாவலிஸ்ட், நான் இந்த மாதிரி புக்ஸ் எழுதுவேன்னு சொல்லி காட்டுவாரு. மேக் அவுட் பேரடைஸ் புக். இதை நீங்க ஆல்ரெடி பார்த்திருப்பீங்க, கக்காஷி வச்சு படிச்சுட்டு இருப்பார் இல்லையா. கக்காஷியோட ஒன் ஆஃப் த ஃபேவரட் புக்னாவே மேக் அவுட் பேரடைஸ் தான். அதோட ரைட்டர் தான் ஜிராயா. இந்த இடத்துல பாத்தீங்கன்னா நருட்டோ வந்துட்டு அதுக்குன்னு இப்படியுமா பண்ணுவேன், பொண்ணுங்களா குளிச்சுட்டு இருக்க இடம் கூட தெரியாம இப்படி ஒளிஞ்சு நின்று பார்த்துட்டு இருக்கேன்னு சொல்லி ஷவுட் பண்ணுவான். இந்த இடத்துல அந்த பொண்ணுங்களா எந்திரிச்சு ஓட ஆரம்பிச்சுங்க. அவங்க இந்த மாதிரி நான் பார்த்துட்டு இருந்த கண்டுபிடிச்சிட்டாங்க, இதெல்லாம் என்ன தப்பாடா அப்படின்னு சொல்லி கேட்பேன். இந்த இடத்துல பாத்தீங்கன்னா நருட்டோ பெர்விசேஜ்ங்கிற நேமை இப்பையிலேருந்தே கொண்டு வந்துருவான். இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அதுல ஒன்றும் தப்பு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஜிராயா சொல்லுவாரு. நான் கொஞ்சம் இன்ஸ்பிரேஷனை கெட் பண்ணிக்கிறேன், இந்த மாதிரிலாம் பார்த்தா தானே இந்த மாதிரி புக்ஸ் எல்லாம் ரைட் பண்ண முடியுங்கிற விஷயத்த சொல்லுவாரு. நருட்டோவை பொறுத்த வரைக்கும் இப்போ இந்த இடத்துல இவனுக்கு ட்ரைனிங் கொடுக்கறதுக்கு ஆள் தேவைப்படும். அதை பற்றி தான் ஜிராயா கிட்ட பேசுவான். ஜிராயா வந்துட்டு என்ன அந்த தண்ணியில் நடக்க கஷ்டப்பட்டு இருந்தீங்கள அந்த மாதிரி ட்ரைனிங் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு இந்த பக்கம் நடந்து போவார். அப்போ உனக்கு இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் தெரியுமா, இதுக்கப்புறம் இந்த ரெஸ்பான்சிபிலிட்டி நீ எடுத்துக்கன்னு சொல்லிட்டு சொல்லி கேட்பான். ஜிராயாவுக்கு பிடிக்கவே பிடிக்காது. அதுவும் குறிப்பாக பசங்க இந்த மாதிரி பெரிய மனுஷனை பார்த்து இப்படி கேவலமாக பேசல எனக்கு சுத்தமாக ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாரு. சரி உங்களோட ரைட்டிங்லாம் சூப்பராக இருக்கு அப்படி இருக்குன்னு சொல்லி பாராட்டி ஏதாவது பண்ணி ட்ரைனிங் கொடுக்க வைக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ட்ரை பண்ணுவான். இந்த இடத்துல எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா ஜிராயா எஸ்கேப் ஆயிடுவார். 18 வயசுக்கு மேலே இருக்கான் அந்த புக்கை வாங்க முடியும், இப்படிலாம் போய் சொல்லிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்பிடுவாரு. நருட்டோ பார்த்தீங்கன்னா எபிசுவை அப்படியே அனாதையோட்ட விட்டுட்டு ஜிராயாவை தேடுறதுக்கு போயிடுவான். இதுக்கப்புறமா நருட்டோ பார்த்தீங்கன்னா ஜிராயாவை தேடுறதுக்கு போயிருப்பான் இல்லையா. இந்த இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா பெர்விசேஜ்னே சொல்லி தான் கத்திட்டு போயிட்டு இருப்பான். ஒரு கடையில் பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே சவுண்ட் கேட்கும். அட கிழட்டு பயில உன் வயசுக்கு நீ இதெல்லாம் செய்யலாமாடான்னு சொல்லி விழுகும். பார்த்தீங்கன்னா ஜிராயா தான் அடி வாங்கியிருப்பாப்ல. இல்லை உங்களோட அந்த ரெண்டுமே ரொம்ப சாஃப்டாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு பேசுவாப்ல. கையை சொல்லுவாரு, நீ திருந்த மாட்டடா அப்படின்னு சொல்லி எக்ஸ்ட்ரா அடி வைப்பாங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பெர்வர்ட்னு சொல்லி நருட்டோ பயங்கரமாக ஷவுட் பண்ணுவான். இப்போ எனக்கு சொல்லித்தர வந்து ட்ரைனரையுமே அடிச்சு போட்டு வந்துட்டு இப்போ நான் ட்ரைனருக்கு எங்கடா போட்டுன்னு சொல்லி கேட்டிருப்பான். சும்மா அப்படியே கத்திட்டு கிடக்காத அப்படின்னு சொல்லி ஒரு அண்டாக்குள்ளே பார்த்தீங்கன்னா நருட்டோ தூக்கி உள்ள போட்டு மூடி கல்லை எடுத்து வச்சுட்டு போயிடுவாப்ல ஜிராயா. இதுக்கப்புறமா ஒரு இடத்துல நிம்மதியாக வந்து ஜிராயா ஸ்மோக் பண்ணிட்டு இருப்பாரு. பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல கூட ஒரு கிளவுட்ஸை பார்க்கும்போது கூட இவரோட வக்கரத்தன்மை தான் நமக்கு வெளியே தெரியும். அந்த அளவுக்கு மோசமான திங்கிங்ல தான் இருப்பாப்ல. இந்த இடத்துல ஏகப்பட்ட ஷுரிக்கன்ஸ் அட்டாக் பண்ணும். பார்த்தீங்கன்னா நருட்டோ தான் அடிச்சிருப்பான். போய் பார்த்தா அங்க ஜிராயா இருக்க மாட்டாப்ல. பார்த்தா சப்ஸ்டிடியூஷன் ஜுட்ஸோ யூஸ் பண்ணிருப்பாப்ல போல இருக்கு. இந்த ஓல்ட் மேன் கொஞ்சம் இன்டெலிஜென்ட்டா தான் இருக்கான் அப்படின்ட்டு அந்த பக்கம் சர்ச் பண்ணலான்னு போவான். டோட் சேஜ்னா சும்மாவா, என்ன போய் இந்த சின்ன பையனா தோக்கடிக்காத, இதெல்லாம் கத்துக்கணும்னா அவனுக்கு ஒரு $1,000,000 இயர்ஸ் தேவைப்படும் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாப்ல. அப்படியே விஷயம் அப்படின்னு சொல்லி அந்த பக்கம் வந்து நருட்டோ எட்டி பார்ப்பான். இதுக்கப்புறமா 2 பேர் சேர்ந்து பொறுமையா உட்காந்து பேசுவாங்க. இந்த இடத்துல அவங்க பேசுற விஷயம் என்னன்னா, இப்போ நருட்டோவை பொறுத்த வரைக்கும் அவனுக்கு ஒரு ட்ரைனர் தேவை. அப்ப ஜிராயாவுக்கு என்ன தேவையோ அதை ஃபுல்ஃபில் பண்ணா நான் உனக்கு ட்ரைனரா வரேன்னு சொல்லி ஜிராயா ப்ராமிஸ் பண்ணியிருப்பாப்ல. அதே மாதிரி இதெல்லாம் பொய் கிடையாது அப்படின்னு சொல்லி நருட்டோ கேட்பான். இல்ல ஒரு சேஜ் என்னைக்குமே பொய் சொல்ல மாட்டான் அப்படிங்கிற விஷயத்த சொல்லுவாரு. அவர் என்ன மெயினா கேட்பாருன்னா, எனக்கு வந்து ஒரு ஃப்ரூட் மாதிரி நல்லா பெருசா 2 பெருசாவும் இருக்கக்கூடாது சிறுசாவும் இருக்கக்கூடாது, நார்மலா அந்த 2 இது ரவுண்டா அந்த மாதிரி எனக்கு தேவைப்படுது அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாரு. இதை கேட்ட நருட்டோ வந்துட்டு ஓகே உங்களுக்கு நான் அதை கொண்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நருட்டோவும் போவான். இந்த இடத்துல ஒரு 2 லேடிஸ் போவாங்க. அவங்கள பார்த்தோன்னா அவங்க பின்னாடியே போயிடுவாரு. இதுக்கப்புறம் ஒரு ஷாப்ல உட்காந்துட்டு ஏகப்பட்ட கதை பேசிட்டு இருப்பாரு. எல்லா விஷயத்தையும் நீ ஃபன்னியா பண்ற ஓல்ட் மேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த லேடிஸும் செம்ம ஃபன் பண்ணிட்டு இருப்பாங்க. இந்த இடத்துல நருட்டோ வந்துட்டு பெர்விசேஜ்னு கத்துவான். அந்த பையன் வேற பெர்விசேஜ்னா கூப்பிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு சிரிப்பாங்க. யாரடா பெர்விசேஜ்னு கூப்பிடுறேன்னு டென்ஷன் ஆயிட்டு இருப்பாப்ல. ஜிராயா பார்த்தீங்கன்னா ஒரு ஷேப்ல வந்து ஒரு விஷயம் கேட்டிருப்பாரு. ஆனா பார்த்தீங்கன்னா நருட்டோ வாட்டர் மெலன் வாங்கிட்டு வருவான். அவரு கேட்ட ஷேப்லயே இருக்குன்னு சொல்லிட்டு, டேய் நான் கேட்டது இது இல்லடா அப்படின்னு சொல்லிட்டு கட் பண்ணுவாரு. இதுக்கப்புறம் 2 பேருமே சேர்ந்து அந்த வாட்டர் மெலன் சாப்பிடுவாங்க. இந்த இடத்துல திரும்பி பார்க்கும்போது அந்த பொண்ணு இருக்க மாட்டாங்க. ஐயோ அந்த பொண்ணு எங்க போனாங்கன்னு சொல்லிட்டு ஜிராயா அலறுவாரு. இந்த இடத்துல எபிசோ ஓரமா நின்று இவங்க என்ன பண்றாங்கன்னு பார்த்துட்டு
பேசிட்டு இருப்பாரு. இதுக்கப்புறமா ஜிராயா பாட்டுக்கு எந்திரிச்சு போயிடுவாரு. அப்ப என் ட்ரைனிங் என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு நருட்டோ செம டென்ஷன் ஆவான். பாத்தீங்கன்னா 2 பேருமே செமையா ஆர்கியூ பண்ணிட்டு இருப்பாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் இப்போ நான் ரிசர்ச் பார்க்க போகணும்டா அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாப்ல. இந்த இடத்துல தான் ஜிராயோட இன்டென்டே என்னன்னு வந்து நருட்டோக்கு தெரியும். ஜிராயா அதிகமா பொண்ணு சொல்லி பேசிட்டே இருப்பாரு. இதை கேட்ட நருட்டோ அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி என்கிட்ட ஒரு டெக்னிக் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவனோட ஹேரம் ஜுட்ஸு பண்ணுவான். இதை பார்த்த எபிசுலாம் பாத்தீங்கன்னா பறந்து போய் கிணத்துக்குள்ளே வந்துருவாரு. ஜிராயா மட்டும் மற்றவங்களோட இருக்க மாட்டாங்க. இப்ப பாத்தீங்கன்னா ஹொக்காகேல இருந்து இப்ப எபிசு இந்த மாதிரியான நிறைய பேர் பாத்தீங்கன்னா அப்படி டிஃபீட் ஆயிருவாங்க, பறந்து போய் விழுந்துருவாங்க இருக்கா முதல் கொண்டு. ஆனா ஜிராயா ஒருத்தர் மட்டும் பாத்தீங்கன்னா வெச்சகன்னு வாங்காம பாப்பாரு. அது அவனுக்கே ரொம்ப சங்கட்டமா இருக்கும் நருட்டோக்கே. இந்த இடத்துல ஜிராயாவே ரொம்ப ஆச்சரியப்பட்டு இந்த டெக்னிக் பேர் என்ன, இதை யார் கண்டுபிடிச்சது, இதை நீ தான் பண்ணியா, நீ ஒரு ஜீனியஸ் அப்படின்லாம் பாராட்டுவாரு. நீ இதுல பாஸ் ஆயிட்ட, கண்டிப்பா நான் உனக்கு ட்ரைனிங் கொடுக்குறேன், ஆனா ஒரே ஒரு கண்டிஷன் அப்படின்னு சொல்லுவாரு. சரி அந்த கண்டிஷன் தான் என்னன்னு சொல்லி கேட்பான். அதுக்கு திரும்பிட்டு ஜிராயா நீ நான் உனக்கு ட்ரைனிங் கொடுக்குறேன், ஆனா நான் ட்ரைனிங் கொடுக்குறப்பெல்லாம் நீ இந்த ஃபார்ம்லயே தான் இருக்கணும்னு சொல்லுவான். இதை கேட்கற நருட்டோக்கு ரொம்பவே எம்பாரசிங்கா ஃபீல் பண்ணி திரும்ப நருட்டோவாவே மாறுவான். நீ உண்மையாமே பெர்விசேஜ் தான் அப்படின்னு சொல்லுவான். இல்ல நான் பெர்விசேஜ் கிடையாது அப்படின்னு சொல்லுவாப்ல. அப்புறம் நீ யாரு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நான் சூப்பர் பெர்வர்ட் அப்படின்பாரு. ரைட்ராடே அப்படின்னு சொல்லி நருட்டோ செம டென்ஷன் ஆவான். இதுக்கப்புறமா 2 பேருமே பாத்தீங்கன்னா அந்த ஆத்துக்கிட்ட போயிருவாங்க. சரி நீ இதுக்கு முன்னாடி பண்ண ட்ரைனிங் எனக்கு காட்டுன்னு சொல்லி ஜிராயா சொல்லுவாரு. இந்த இடத்துல நருட்டோ அந்த வாட்டர்ல நடந்து காட்டுவான். இருந்தாலுமே ஒரு குறிப்பிட்ட டைம் மேல பாத்தீங்கன்னா தண்ணிக்குள்ள விழுந்துருவான். இது டோட்டலாவே ஒர்த்லெஸ் அப்படின்னு அந்த பக்கம் இருந்து கலாய்ப்பாரு. நான் ட்ரெஸ்ஸை போட்டு போனதுல சுத்த பாயிண்ட்லெஸ் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரெஸ்ஸை பூரா கழட்டுவான். இந்த இடத்துல ஜிராயா வந்துட்டு உன்னோட சக்கராவை நீ முதல் ஃபோக்கஸ் பண்ணு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாரு. ப்ராப்பரா பில்டப் பண்ணுங்கிற மாதிரி. இதை கேட்ட நருட்டோ அந்த இடத்துல பாத்தீங்கன்னா நருட்டோ அவனோட ஹேண்ட் சைன் பண்ணி ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருப்பான். இந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஜிராயா அவனை பார்த்துட்டு நீ நேக்கடா இருக்கும் போது உண்மையாமே சூப்பரா இருக்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாரு. என்ன தயவு செஞ்சு கான்சென்ட்ரேட் பண்ண விடுறா அப்படின்னு சொல்லிட்டு நருட்டோ திரும்ப பண்ண ஆரம்பிப்பான். இந்த இடத்துல பாத்தீங்கன்னா இந்த டெட்ராகிராம் சீல் பாத்தீங்கன்னா நருட்டோட வயித்துல தெரிய ஆரம்பிக்கும். இதை பார்த்து ஜிராயா அதை போய் தொட்டு பார்த்துட்டு இது என்ன டெட்ராகிராம் சீல் மேல 5 பிரான்ஜெட் சீல் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாப்பாரு. இதனால தான் அவனால அந்த 9 டைல்ஸ் சக்கராவை எடுக்க முடியல போல இருக்கு. ரெண்டாவது இந்த பையனோடதும் அந்த 9 டைல்ஸோட சக்கரா ரெண்டுமே இன்டர்மிங்கிள்ட் ஆயிருக்கு. அதனால தான் இவனோட சக்கரா வந்து இவனுக்கு ஸ்டேபிளா கிடைக்க மாட்டேங்கிற விஷயத்தையும் நோட் பண்ணுவாரு. இந்த இடத்துல பாத்தீங்கன்னா நருட்டோட வயித்துல கை வச்சு தேய்ச்சிட்டு இருப்பார் இல்லையா, இதனால நருட்டோ பயங்கரமா சிரிச்சிட்டு இருப்பான். இப்படி என்ன கிச்சு கிச்சு முறுத்தாத அப்படின்னு சொல்லிட்டு நருட்டோ ஷவுட் பண்ணுவான். சரி உன்னோட கையை தூக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த 5 பிரான்ஜெட் சீலை ரிலீஸ் பண்றதுக்கான திங்ஸை பண்ணுவாரு. இதுக்கப்புறமா 5 பிரான்ஜெட் சீல் ரிலீஸ்னு சொல்லி நருட்டோட வயிற்றுலேயே அடிப்பாரு. பாத்தீங்கன்னா செமையா பறந்து போய் விடுவான். எதுக்காக இப்படி பண்ணீங்கன்னு சொல்லி கேட்பான். இல்ல இது வந்து ஒரு சும்மா ரிலாக்ஸிங்காக தான் பண்ணேன், இப்போ நீ தண்ணியில் போய் நடந்துவாரு அப்படின்னு சொல்லுவாரு. சொப்பா சாமி அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிச்சு நருட்டோ போவான். இந்த இடத்துல பாத்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி இந்த விட நல்லாவே பவர்ஃபுல்லா ஃபீல் பண்ணுவான். தண்ணியில அவனோட கான்சியஸ்னஸ் இல்லாமையே செம்மையா நடப்பான், செம்மையா ஜம்ப் பண்ணிட்டு இருப்பான். இதை தூரத்துல இருந்து பார்க்க ஜிராயா வந்துட்டு உனக்கு இந்த 9 டைல்டு ஃபாக்ஸோட சக்கராவை எப்படி கண்ட்ரோல் எடுத்துக்கிறதுங்க விஷயத்தை உனக்கு டீச் பண்றதுக்கான கரெக்ட் டைம் வந்துருச்சு அப்படின்னு நினைச்சிட்டு நருட்டோவை கூப்பிடுவாரு. இங்க வா உனக்கு ஒரு சூப்பர் கில்லர் டெக்னிக் சொல்லித்தரேன் அப்படின்னு சொல்லி. உண்மையாவே அது டெட்லியா இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு செம்ம ஆர்வத்துல வருவான் நருட்டோ. அந்த ட்ரைனிங் ஸ்டார்ட் பண்ணதுக்கு முன்னாடி நான் உங்கள்கிட்ட ஒரு சில விஷயங்கள்லாம் கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜிராயா பேச ஆரம்பிப்பாரு. இந்த இடத்துல அவர் மெயினா சொல்ற விஷயம்னா உன்னோட உடம்புக்குள்ள 2 டைப்ஸ் ஆஃப் சக்கரா இருக்கு, அதுல ஏதாவது ஸ்பெஷல் டைப் ஆஃப் சக்கராவை நீ ஃபீல் பண்ணிக்க அப்படின்னு சொல்லி கேட்பாரு. இந்த இடத்துல நருட்டோ ரொம்பவுமே யோசிச்சுட்டு ஆமா நான் அதை சில இடங்கள்ல நோட்டீஸ் பண்ணியிருக்கேன், என்னோட நார்மல் டைப் ஆஃப் சக்கரா பாத்தீங்கன்னா ப்ளூ கலர்ல இருக்கும், ஆனா அந்த ஸ்பெஷல் டைப் ஆஃப் சக்கராவை பொறுத்த வரைக்கும் அது ரெட் கலர்ல இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான் நருட்டோ. இதுக்கப்புறமா இன்னைக்கான ட்ரைனிங் இது போதும் அப்படின்னு சொல்லிட்டு ஜிராயா கிளம்பி போலான்ட்டு போவாரு. அப்ப அந்த கில்லர் மூவ்லாம் எப்ப நான் கத்துக்கிறதுன்ட்டு வருவான் நருட்டோ. நான் இப்பவும் ட்ரைன் பண்றதுக்கு தயாரா தான் இருக்கேன்னு சொல்லிட்டு ஜிராயா வந்துட்டு எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் பிளான் பண்ணி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம 2 பேரும் போய் ஹாட் பாத் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போவாங்க. இந்த இடத்துல பாத்தீங்கன்னா 2 பேருமே ஹாட் பாத்ல குளிச்சுட்டு இருப்பாங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஜிராயா வந்து அந்த ஃபர்ஸ்ட் டைம் அந்த டோடு யூஸ் பண்ணிப்பாரு இல்லையா, அந்த டோடும் இங்கே தான் இருக்கும். நம்ம ரொம்ப நேரம் தண்ணிலேயே இருந்துட்டு இருந்தோம்னா நம்ம சீக்கிரமாவே பாயில்டு டோடு மாதிரி ஆயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே செமையா சிரிச்சுட்டு இருப்பாங்க. உண்மையா சொல்லணும்னா நருட்டோட லைஃப்ல ஜிராயா வந்ததுக்கு அப்புறம் தான் அவனுக்குன்னு ஒரு ஃபேமிலி இருக்கிற மாதிரியே நருட்டோ ஃபீல் பண்ணிட்டு இருப்பான். இதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா நைட் ஆயிரும். நருட்டோ பாத்தீங்கன்னா தூங்கிட்டு இருப்பான். நருட்டோவே தான் பாத்தீங்கன்னா ஜிராயா வாட்ச் பண்ணிட்டு இருப்பாரு. இந்த இடத்துல எபிசு வந்துருவான். உன்னோட ஸ்டூடெண்ட்டை பறிச்சுக்கிட்டதுக்கு மன்னிச்சுக்க எபிசுன்னு சொல்லுவாரு. இந்த இடத்துல எபிசு வந்துட்டு நான் அதுக்குள்ள எதுவும் ஃபீல் பண்ணல, ஹொக்காகே உங்களை தான் ரொம்ப நாளா தேடிக்கிட்டே இருந்தாரு, ஆனா உங்களை பத்தின எந்த தகவலுமே கிடைக்கலங்க மேல கேட்டிருப்பான். இந்த இடத்துக்கு நீங்க வந்ததுக்கு காரணம் ஒரோச்சிமாருவுக்காக தானே அப்படின்னு சொல்லி எல்லாம் கேட்பான். இல்ல நான் அதுக்காகலாம் வரல, என்னோட நாவல்ஸ் எழுதுறதுக்காக தான் வந்தேன் அப்படிங்கிற விஷயத்துல சொல்லுவாரு. அதே மாதிரி நான் வந்த விஷயம் ஹொக்காகேக்கு தெரியுமான்னு கேட்பாரு. இல்ல இப்போ வரைக்குமே தெரியாது அப்படிங்கிற விஷயத்துல எபிசு சொல்லுவாப்ல. ஜிராயா சொல்லியிருப்பா இல்லையா, நான் ஜஸ்ட் சும்மா நாவல் வந்து எழுதுறதுக்காக சில விஷயங்களை ரிசர்ச் பண்ண வந்தேன் அப்படிங்கிற மாதிரி. ஸோ அந்த விஷயம்லாம் கேட்டு ரொம்பவுமே ஷாக் ஆவான் எபிசு. ஒரோச்சிமாரு மாதிரியான சனினை தோக்கடிக்கிறதுக்கு இன்னொரு சனினால தான் முடியும், அதே மாதிரி நீங்க 3 பேர் இருந்தா லெஜெண்டரி ஷினோபி, இப்ப ஒரோச்சிமாருவோட பவரை டிஃபீட் பண்றதுக்கு ஈக்குவலான பவர் உங்ககிட்ட தான் இருக்கு
மாஸ்டர் ஜிராயா அப்படின்னு சொல்லுவான் எபிசு. இந்த இடத்துல ஜிராயா திரும்பி பார்ப்பாரு. இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது. இந்த வீடியோ பிடிச்ச லைக் பண்ணுங்க. நருட்டோவோட ஃபுல் அனிமே சீரிஸ் பார்க்கணும், தொடர்ந்து பார்க்கணும் அப்படின்னா நான் ஃபியூச்சர்ல அப்லோட் பண்ணிட்டே தான் இருக்க போறேன். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க வீடியோவை தவறாம பார்க்கறதுக்கு. நீங்க ஃபுல் நருட்டோ சீரிஸை கண்டிப்பா என் வாய்ஸ் மூலமா கேட்டு முடிக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.竹やぶの中へ吸ったコラさ、やぶから棒に吸ったコラさ、やぶれたラブレタ持って吸ったコラさ、やぶれかぶれのやぶ医者がひどいなこの